வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 1வது அதிகாரத்தில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு இதை வாசிக்கும்போது போர் அடிக்கலாம். ஆனால் இது மிகவும் முக்கியமானது. சுவிசேஷத்தின் ஆரம்பமே இதுதான். ஏன்னா அந்த காலத்தில் எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்கி நம்மால் அது முடியும். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வேதாகமம் பிரிண்ட் பண்ணப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. உலகிலேயே அதிகமாக விற்பனையாகிற புஸ்தகம் பைபிள் தான். அப்போது இன்றைக்கு அது ஈஸியாக இருக்குது. அதனால் அன்றைய காலகட்டத்தில் எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்களே தான் எழுதணும், எல்லாத்தையுமே எழுதணும். கையினால் தான் எழுத முடியும். அப்படி இருக்கும்போது மத்தேயுவிலே ஏன் வம்ச வரலாறு எழுதுகிறார்? 2வது அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வருது. இந்த வம்ச வரலாற்றை ஏன் எழுதினார் அப்படின்னா, இதற்குள்ளாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அதை பற்றின விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது என்ற அர்த்தம். இதில் மத்தேயு 1வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான். யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமையும் பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருக்கிறவிடத்தில் சாலமோனை பெற்றான். 12 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலேத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செரபாயலை பெற்றான். செரபாயேல் அபியூத்தை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக் ஆகீமை பெற்றான். ஆகீம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலையேசரை பெற்றான். எலையேசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோப்பை பெற்றான். யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அடுத்த வசனம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரை 14 தலைமுறைகள். இதற்குள்ளாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றின அர்த்தங்கள் உண்டு. கிறிஸ்துவின் பிறப்பு 4 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னென்ன காரியம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்னால் என்ன, கிறிஸ்துவின் பிறப்பு எதை கொண்டு வந்தது, கிறிஸ்துவின் பிறப்பில் என்ன நடந்துச்சு. அதாவது இது எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா, சத்தியம் நிஜமாகிவிட்டது, உண்மையாகிவிட்டது. இது முதல் காரியம். சத்தியம், எல்லாரும் சொல்லுங்கள், சத்தியம் உண்மையாகிவிட்டது. 2வது காரியம் என்னென்னா, கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. 3வது காரியம், தேவனுடைய கிருபை ஆச்சரியப்படத்தக்கதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய கிருபை
தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் அதிசயமானதாகவும் அதிசயமானதாக இருக்கிறது. இருக்கிறது. இது மூன்றாவது காரியம். நான்காவதாக இந்த மூன்றையும் மேலே சொன்ன மூணையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருபையினால் உண்டாகும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாமும் பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவோம், கிருபையினால் உண்டாகும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். சரி, திரும்ப சொல்கிறேன். முதலாவது காரியம் என்னென்னா, கிறிஸ்மஸ் நமக்கு அறிவிப்பது சத்தியம் உண்மையாகிவிட்டது. இரண்டாவது, தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது, தேவனுடைய கிருபை ஆச்சரியப்படத்தக்கதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. இந்த மூணையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கிருபையின் மூலம் உண்டாகும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 காரியத்தை குறித்து தான் இன்றைக்கி நாம் போதிக்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? சத்தியம் உண்மையானது, உண்மையாகிவிட்டது. எப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அதை ஜீசஸ் ரெக்கார்டுன்னே பதிவு பண்ணுறாங்க, ரெக்கார்டுன்னே சொல்கிறாங்க. அதை ஏன் அப்படின்னா, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவம், சரித்திரமும் அதற்கு சாட்சி. அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, சரித்திரத்தை 2ஆக பிளந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் வரும். அப்போது இதை யாரும் மாற்றிட முடியாது, மாற்றினாலும் ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா அது கட்டுக்கதை கிடையாது, இது உண்மையிலே நடந்தது. ஏன்னா கட்டுக்கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். எந்த ஊர்னு தெரியாது, எந்த ராஜான்னு தெரியாது, அதுதான் கட்டுக்கதை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது இவர் ஒரு சரித்திர நாயகன் என்பதை காட்டுகிறது. சத்தியம் நிஜமானது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதி கதைகள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அது இருக்கான்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, 4 மாடு என்ன செஞ்சிச்சு? மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த மாடை சாப்பிட்றதுக்காக ஒரு சிங்கம் வந்துச்சு. அப்போ சிங்கம் வந்து மாடை போய் தாக்குவதற்காக போகும்போது இந்த 4 மாடுகளும் என்ன செஞ்சிச்சு? ஒத்துமையாக நின்று அதை எதிர்த்த உடனே அதால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 மாடுகள் இப்போ என்ன ஆயிடுச்சு? தனித்தனியாக பிரிஞ்சு போய் மேய ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிங்கம் வந்து என்ன செஞ்சிச்சு? அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு நீதி கதை. இதில் என்ன நீதி சொல்லப்படுது அப்படின்னா, ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து, பலம் அப்படின்ற ஒரு நீதி இதில் சொல்லப்படுது. ஆனால் இது வெறும் கதை, இது நடந்த சம்பவம் இல்லை, இது வெறும் கதை. சத்தியம் நிஜமானது என்று சொல்லும்போது சத்தியம் வேறு, நிஜமாகிறது வேறு. அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் கதையிலையும் வரலாம், நிஜத்துலையும் வரலாம். புரியுதா உங்களுக்கு? சத்தியம் கதையிலையும் வரலாம், நிஜத்துலையும் வரலாம். அதனால தான் சொன்னேன், சத்தியம் வேறு, நிஜம் வேறு. ட்ரூத் ஹேஸ் டு பி ரியல், அதுதான் அதனுடைய அர்த்தம். உண்மை வந்து நிஜமாகணும். இப்போ எல்லோரும் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக சினிமாலாம் பார்த்துருப்போம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார். ஒரு ஹீரோ இருந்தால் யார் இருக்கணும்? ஒரு வில்லன் இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும். ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இல்லையா? ஹீரோ யார்? நல்லவர், வில்லனு கெட்டவர். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவராக நடித்த வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் நல்லவராக இருப்பார். ஆமாவா இல்லையா? அவர் தான் டீ காப்பி கூட சாப்பிடாதவராக இருப்பார். ஆனால் அந்த ஹீரோவாக நடித்த நல்லவர் இருக்கார் பாருங்க, அவர் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பழக்கமும் இருக்கும் அவருக்கு. அப்போது சினிமாவில் காட்டுற அந்த சத்தியம் வேறு, ஆனால் நிஜமாக நடக்கிறது வேறு. ஆனால் சினிமாவில் என்ன சொல்கிறான்? கெட்ட விஷயம் அழிஞ்சிரும், நல்ல விஷயம் என்றைக்கும் இருக்கும். இதுதான் அவன் சொல்ல வர்றது.
அப்போ சினிமாவில் ஒரு சத்தியத்தை காட்டுறான், ஒரு ஹீரோ வில்லன் அடித்து போட்டு எல்லாரையும் வாழ வைக்கிற மாதிரி காட்டுறான். அது ஒரு சத்தியமாக அங்கே காட்டுறான். அந்த சத்தியம் நிஜமா அப்படின்னா இல்லை. அல்லேலூயா. அப்போ தான் அந்த சத்தியத்துக்கும் நிஜத்திற்கும் உண்டான வித்தியாசம் நமக்கு புரியணும். பிசாசு எப்பயுமே தீமையினுடைய பிறப்பிடமாக இருக்கிறான். அவன் ஒரு வில்லன். அவனுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பெரிய ஹீரோ ஆண்டவர் அவர் அவனை முறியடித்து மேற்கொள்கிறார். அவனுடைய தலையை சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே நசுக்கிறார். வியாதி என்ன செய்கிறார்? நீக்கிறார். அது பிசாசுடைய வல்லமையை முறியடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதனால தான் வியாதி வந்தால் ஆண்டவர் ஏதோ நோக்கத்துக்காக கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வியாதி வந்தால் எதிர்த்து அதை விரட்ட தெரியணும். விரட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். தரித்திரம் வந்தால் அதை ஆண்டவர் ஏதோ நோக்கத்துக்காக கொடுத்து சோதிக்கிறார் பதர்ன்னு என்ன செய்யக்கூடாது? இந்த சர்ச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நிறைய சபை இருக்குது, அங்கே போய் உட்காந்து பேசலாம். என்னன்னே தெரில, ஆண்டவர் கண்ணு இருக்கா தெரில, காது இருக்கா தெரில, ஏன்னா ஏன் தான் அவர் சோதிக்கிறாரு தெரியல. இதெல்லாம் எங்கே பேசலாம்? வெளியில் எங்கிட்டா போய் பேசலாம். இங்கே சபையில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? ஏன்னா கர்த்தர் எப்பயுமே நல்லவர். அல்லேலூயா. நன்மைகளை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட தீமை கிடையாது. தீமை அவர்கிட்ட இல்லாததுனால அவரால் தீமைகளை கொடுக்க முடியாது. வியாதி நன்மையா தீமையா? தரித்திரம் நன்மையா தீமையா? தீமை. நிறையா பேத்துக்கு இதிலே குழப்பம் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் மற்ற சர்ச்சை விசுவாசிகளை கேட்டு பாருங்கள். சிலரெல்லாம் வியாதி நல்லதா கெட்டதான்னா நல்லது தானே பாஸ்டர், வச்சுக்கோங்கிறேன், எனக்கு வேணாம், நீ வச்சுக்க. ஆனால் தனியாக போய் என்ன செய்கிறது? அங்கிட்டு போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது, எதுக்கு போகிற? வியாதி நல்லது தானே, வச்சுக்கிற வேண்டி தானே. புரியறதில்ல. பிசாசு உண்மையை அப்படியே லேசாக மாற்றி, சத்தியத்தை லேசாக மாற்றி என்ன செஞ்சு வச்சுருக்கான்? குழப்பி வச்சுருக்கான். ஆண்டவர் உங்களை வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு அப்படின்னு. ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னா அதை நீங்கணும்னு ஏன் ஜெபம் பண்ணணும்? தேவையில்லையே. ஆண்டவர் எத்தனையோ வியாதிகளை இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது என்ன செஞ்சார்? நீக்கினார். பேதுருடைய மாமி ஜுரத்தால் அவதிப்பட்டாங்க. என்ன செஞ்சார்? இம்மா நான் தாம்மா உனக்கு என்ன செஞ்சுருக்கேன்? இந்த வியாதியை கொடுத்துருக்கேன், உன்னைய நான் சோதிக்கிறேன், ஆகையினால் நீ என்ன செய், 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னாரா? இல்லை. போனார், ஜுரத்தை என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணி நீக்கிட்டு போயிட்டார். குருடர்களை என்ன செய்தார்? பார்க்க செய்தார். இதெல்லாம் பிசாசுடைய வல்லமைகளை ஆண்டவர் மேற்கொண்டதுக்கு ஒரு அடையாளம். பிறவி குருடனாக இருப்பான், ஆண்டவரை சந்தித்ததுக்கப்புறம் அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ ஆண்டவரை ஒரு மனிதன் சந்தித்த உடனே அவனுக்கு நன்மை நடக்குதா கெட்டது நடக்குதா? அதனால தான் சொல்கிறேன், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. முடவர்களை என்ன செய்தார்? நடக்க வச்சார். ஊமைகளை பேச வச்சார். பாவிகளை ரட்சித்தார். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்கிறாரு. எந்த உதவியுமே கிடைக்காதவர் போல மரிக்கிறார். இவ்வளோ விஷயங்களை செஞ்சவர். எசமனை தோட்டத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க இல்லையா எல்லாரும். வந்தப்போ என்ன நடந்துச்சு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சபையில். என்ன நடந்துச்சு? எல்லாரும் அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது யார் இயேசுன்னு தேடுறாங்க. என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். யாரை தேடுறீங்கன்னு? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு உடனே இவர் என்ன சொன்னார்? நான் தான் சொன்னார். சொன்ன உடனே என்ன நடந்துச்சுங்க? எல்லாரும் பின்னிட்டு விழுந்தாங்க. அவர் நான் தான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? வந்த போர் சேவரெல்லாம் விழுந்துட்டாங்க. இவங்களால் இவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடிஞ்சிருக்குமா? முடியாது. இவர் தன்னுடைய வல்லமைகளை சுருக்கி குறுக்கி தன்னை அவர்களிடத்தில் அர்ப்பணித்தார். இவர் அரெஸ்ட் பண்ணலை, இவர் சரண்டர் ஆனார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஆண்டவரை பிடிச்சிடலாம் முடியாது. இவர் வந்த நோக்கம் அது. அதனால தன்னைத்தானே தன்னுடைய வல்லமைகளை குறுக்கிட்டார். பேசுனதுக்கே விழுந்தான்னா அது திரும்ப எழுந்திரிச்சு மறுபடியும் தேடினாங்க. திரும்பவும் கேட்டார், யாரை தேடுறீங்க? நான் தான், என்னைய பிடிச்சிட்டு போங்கன்னு. அப்பேற்பட்ட ஆண்டவர் கடைசி வரை தன்னுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் செஞ்சது என்னென்னா, தன்னுடைய வல்லமைகளை அவர் என்ன செஞ்சார்? அடக்குனார். சிலுவையில் அவர் அரைஞ்சிருக்க முடியுமா? அவர் தன்னைத்தானே அர்ப்பணிக்கவில்லை என்றால் யாராலே முடியாது. இவரை பிடிச்சி இழுத்துட்டே போக முடியாதுன்னும் போது
இவரை எப்படி அடிக்க முடியும், இவர் மூஞ்சியில் எப்படி காரி துப்ப முடியும், இவர் தலையில் முள்முடி எப்படி சூட்ட முடியும், இவர் மேலே எப்படி ஆணியை வச்சு அடிக்க முடியும். யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது. தேவன் தன்னைத்தானே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். காரணம், அவர் வந்ததே அதற்காகத்தான். நம்மை மீட்பதற்காக தன்னை பலியாக கொடுக்கணுன்றது பிதாவுடைய திட்டம். அதை செய்தார். அப்போ 3ஆவது நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து என்ன செய்கிறார்? உயிரோட எந்திரிக்கிறார். பலருக்கும் காட்சி கொடுக்கிறார். பின்பு பரலோகத்துக்கு சென்று பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார். ரெஸ்ட் எடுக்கல, ஆட்சி செய்கிறார். அப்போ இது அத்தனையும் கட்டுக்கதை அல்ல, இது அத்தனையும் நிஜமானது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. மேசியான ஒருத்தர் வருவார், இரட்சகர்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் 2000 வருடங்களுக்கு முன்பாக, 2023 வருடங்களுக்கு முன்பாக இது அத்தனையும் உண்மையானது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாள் தான் என்னது? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சத்தியத்தை நிஜமாக்கி விட்டது. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்மஸ் சத்தியத்தை நிஜமாக்கி விட்டது. 2வது காரியம் நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. எது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அப்படின்னா, இரட்சகரான இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், பாவிகளை இரட்சிப்பார் என்பதுதான் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களிலேயே மிகப்பெரிய வாக்குத்தத்தம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். உனக்கும் ஸ்திரீக்கும். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். பாம்பை பார்த்து சொன்னாருன்னா, பாம்புக்குள்ள இருந்து வேலை செஞ்ச பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும். ஸ்திரீன்றது யாரை குறிக்குது? மரியாளை குறிக்கும். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும், பிசாசே உன்னுடைய பிள்ளைகளுக்கும், மரியாளுடைய பிள்ளைகள், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்குனாரா இல்லையா? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் பிசாசுடைய தலையை நசுக்கினார். நீ அவருடைய குதிகாலை நசுக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை மட்டும் தான் அவனால் டச் பண்ண முடியும். அதுதான் சிலுவையிலே அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தது. பிசாசு நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொண்டு வரானே, அதெல்லாம் குதிகாலை நசுக்கிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தலை நசுக்கிட்டார். பாம்பை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தலை நசுக்கப்படும் போது வால் என்ன செய்யும்? ஆடும். யார் பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்களை சுற்றும். யார் தன்னை தாக்குறாங்கன்னு நினச்சா அவங்களை என்ன செய்யும்? சுற்றி இருக்கும், எல்லாமே செய்யும். அதை போன்ற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்திரீ என்பது மரியாள், ஸ்திரீயின் வித்து என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை இந்த தீர்க்க தரிசனத்தில் ஆதாமும் ஏவாளும் விசுவாசிக்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு பேர் என்ன வச்சாங்க? காயின்னு வச்சாங்க. என்ன அர்த்தம்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன்னா பிதாவாகி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆதாமும் ஏவாளும் விசுவாசிக்கிறாங்க. விசுவாச உடனே ஏவாள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் சொன்ன மனுஷன் யாரு தான்? காயின் தான் நினச்சிதான் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அதாவது உலக இரட்சகர், ஸ்திரீக்கும் உனக்கும் வித்தை உண்ட, அதை உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாகுவேன்னு ஆண்டு சொன்னார் இல்லைங்களா? அதை அதை ஏவாள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, தன்னுடைய மூத்த குமாரனாக இருக்கக்கூடிய காயின் தான் யார்? அந்த இரட்சகர்னு நினச்சி தான் என்ன செஞ்சாங்க? கர்த்தரால் ஒரு மனிதனை, கர்த்தர் சொன்ன மனுஷன் இவன் தான் அர்த்தம். இவன் தான் பிசாசின் தலையை நசுக்க போகிறான்னு நினச்சாங்க. ஆனால் அவன் தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஆபேலுடைய தலையை நசுக்கிட்டான்.
இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் வரப்போகிறா? உலக இரட்சகராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் மூலமாகத்தான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அதனால தான் சொன்னார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அப்படி சொன்னது காரணம் தான். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். மரியாளுக்கு தூதன் வார்த்தையை கொடுக்கிறார். இப்போது அந்த வார்த்தையை பெற்ற மரியாள் எலிசபெத்தை பார்ப்பதற்கு போகிறாங்க. மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஒரு பாடலை பாடுகிறார்கள். அது ஒரு தனி பிரசங்கம். மரியாளின் பாடல் என்று தனி பிரசங்கம் இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 54-55. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். பாருங்க, மரியாள் பாடுறாங்க, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார்கள். இன்னொரு வசனம் 72வது வசனத்தை வாசிக்கலாம். 72. அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றும்படி 74-75 வசனங்கள். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களின் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும் படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பயக்கிறவர்களிடமிருந்து பாதுகாக்கும்படி, விடுதலையாக்கும்படி, ரட்சிக்கும்படி நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பு, இரட்சகர் எல்லாம் ஒரே அர்த்தம். தாவீதின் வம்சத்தில் தான் யார் வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றார். அப்போ இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். மரியாள் பாடுறாங்க அதை. இப்போ நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதை தாவீதின் வம்சத்தில் வந்து அதை நிறைவேற்றினார். இரட்சகர் வரப்போகிறார், விடுதலையாக போகிறோம். ஆதி காலம் முதல் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அதில் பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. அது நிறைவேறின நாள் தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு காலம் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பணும்? காயினுக்கு பதிலாக இயேசுவையே அனுப்பிச்சிருக்கலாமே, அந்த காலகட்டத்திலே அனுப்பிச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளோ வருஷம் கழித்து அனுப்பணும் அப்படின்னா, மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தன்னால் ஆன சுய முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கட்டும்னு விட்டார். ஏன்னா அடுத்த தலைமுறையிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்து காயினுக்கு பதிலாக வந்திருந்தா மனிதன் உணர்ந்திருக்கவே மாட்டான். தான் ஒரு பாவி, தன்னால் விடுதலையை பெற முடியாது, சுய முயற்சியில் என்னால் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற்று வர முடியாதுன்னு மனுஷனுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் பல வருஷங்கள் ஆண்டவர் கேப் விட்டார். மனிதன் தன்னால் ஆன முயற்சி எல்லாத்தையும் செய்கிறான். இடையில நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷன் அந்த நேரம் கொஞ்சம் புத்தி உள்ள ஆளுகளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, இதை என்னால் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, தயவுசெய்து மன்னிச்சுங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தான்னா கிருபையில் வாழ்ந்திருப்பான் பழைய ஏற்பாட்டுக்கு காலத்தில். ஆனால் ஒவ்வொரு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது நாங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் யாருனாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் எந்த ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படவில்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. யாருனாலையும் பண்ண முடியல. அப்போ மனிதன் தன்னை ஒரு பாவி என்று உணரணும் அப்படின்னா தன்னால் ஆன முயற்சிகள் எல்லாவற்றையும் செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் உணருவான். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் அவ்வளோ கேப் விட்டார்.
அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் எப்பொழுதுமே விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. இது பாட்டு, ஏன்னா வசனம்தான் பாட்டாக பாடுவோம், சும்மா கண்டது கிடையாதெல்லாம் பாடிட்டு இருக்கிறது இல்லை. ராகம் நல்லா இருக்குன்றதுக்காக எதையாவது ஒன்று எடுத்து பாடுறதில்லை. ஏன்ட்ட நம்ம ஆரம்பத்துலலாம் கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் அந்த பாட்டு பாடல? ஒரு அம்மா கோச்சிட்டு போனதே அதுக்கு தான். நீங்கள் கடைசியில் வந்து அல்லேலூயா இந்த பாட்டு நீங்கள் பாடுறதில்ல, அதனால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னுச்சு. எந்த அம்மா? அதே அம்மா இதை சொல்லிட்டு போச்சு. எனக்கு தெரியாது, யார்ட்டையும் சொல்லி விட்டுச்சு. நான் ஒரே தோத்திரம் போட்டேன். இந்த பாட்டு பாடலைன்ற காணி வரலைன்னா பரவாயில்ல. அதனால இந்த பாட்டு எங்கே பாடுறாங்களோ அங்கேயே போய் உட்காந்து நீயே பாடிக்க. ராகம் நல்லா இருக்குன்னு எல்லா பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கிறதில்ல. ஒருவேளை நல்லா இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம்? வார்த்தை சரியாக இருக்கான்னு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு ஏதாவது வார்த்தை, நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், எந்த ஊழியர் பாட்டு போட்டாருன்னெலாம் நம்ம பார்க்கறது இல்லை. பாட்டு நல்லா இருக்கா, வார்த்தை சரியாக இருக்கான்னு பார்க்குறது. அடிக்கடி சொல்கிற உதாரணம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும், பாட்டு இருக்கா இல்லையா? சத்தியம் முழுசாக தெரியாதப்போ நானும் அந்த பாட்டெலாம் பாடியிருக்கேன். அந்த வரிகள் தவறு. ஏன்? என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஏன் முதல்ல நன்றி சொல்லணும்? யார் கைவிட்டாலும் ஆண்டவருக்கு ஏன் நன்றி சொல்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். எப்படி? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். யார் என்னை நம்பினவங்க கைவிட்டாலும் அதுக்கு யார் தான் காரணம்? அதனால் நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அடே அப்பா, எவ்வளோ நல்லவங்க. அதனால தான் சத்தியம் தெரியும். அடுத்த லைன் கரெக்டு. தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, அது சரி. அதனால தான் அந்த பாட்டு பாடுறதில்ல. அதுக்கு பதில் எதை பாடுறது? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, அதை பாடுவோம். பிரச்சனை வந்து யார் பாட்டு போட்டாங்களோ அது கிடையாது, அவர் கிடையாது. வரிகள் சரியாக இருக்கணும். மனுஷனை நம்பாத நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம்னு வசனம் சொல்லும்போது, நான் மனுஷனை நம்பிட்டு அப்புறம் அவன் என்னை கைவிட்டான் அப்படின்னா அதுக்காக போய்ட்டு ஆண்டவரே உமக்கு நன்றினா என்ன அர்த்தம்? இது யாருடைய தப்பு? யார் தப்பு? இது வசனம் ஏற்கனவே தெளிவாக சொல்லி வச்சுங்க. சிலபஸில் இருக்குங்க. படிக்காமல் போய்விட்டு அல்லது படித்ததை தலையில் ஏற்றிக்காமல் மனுஷனை பூரா நம்பிட்டு கடைசியில் அவன் கைவிட்டான்னு உடனே போய் அழுகிறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நம்பி போனேன், கைவிட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, அவன் கைவிடுவான்னு தான் தெரியுமே, அவனை எதுக்கு நம்பி போகிற? என்னை நம்பியில் வரணும். ஆண்டவர் சொல்லுவாரா மாட்டாரா? அல்லேலூயா. ஆனால் அவர் இரக்கமுள்ளவர், நம்மளை காயப்படுத்துறதில்லை. அந்த நேரம் ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தர்றார், இப்படிலாம் போகாத, மனுஷனை நம்பி போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிட்டார் அப்படின்னா அதை செய்யாமல் விடவே மாட்டார். மூன்றாவது காரியம், கிறிஸ்மஸ் தேவனுடைய ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான கிருபையை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்மஸ் தேவனுடைய ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான கிருபையை வெளிப்படுத்துகிறது. வம்ச வரலாறு அப்படின்னா அது ஏறக்குறைய ஒரு பயோடேட்டா மாதிரி. பயோடேட்டாவுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம். இப்போ கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அல்லது வேறு எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க முதல்ல என்ன செய்வோம்? ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணுவோம். நாம் யார் என்னன்றதை, நாம் என்ன படிச்சிருக்கோம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் எழுதுவோம். ஆனால் யாருமே அந்த ரெஸ்யூம் அல்லது பயோடேட்டாவில் அவங்களுடைய ஃபெயிலியரை எழுத மாட்டாங்க. யாராவது எழுதுவாங்களா? 10th ஃபெயில் ஆனது, 3 வருஷம் ஒரே கிளாஸில் இருந்தது, இதெல்லாம் யாராவது எழுதுவோமா? அதில் ஒருத்தர் எழுத மாட்டோம். அதில் படிக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இதெல்லாம் எழுத மாட்டோம். எது பாசிட்டிவோ அதை மட்டும்தான் எழுதுவோம்.
இயேசு கிறிஸ்துவுடைய பயோடேட்டாவை பாருங்கள், வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா அதில் 5 பெண்களை பற்றி ஆண்டவர் என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். இந்த மத்தேயுவில் நம்ம வாசித்தோம் இல்லையா, முதல் அதிகாரத்தில் 5 பெண்களை பற்றி சொல்கிறாரு. ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு காலகட்டம். அதில் ஆண்டவருடைய வம்ச வரலாறில் பார்த்தீங்கன்னா 5 பெண்கள் வர்றாங்க. ஒன்று. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, புறஜாதி பெண்கள் ஆண்டவருடைய வம்ச வரலாறு லிஸ்ட்டில் வர்றாங்க. பொதுவாக யூதர்கள் அவங்களுடைய வம்சத்தில் புறஜாதியார் எங்கேயாவது கலந்துட்டாங்க அப்படின்னா அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அது ஒரு மைனஸ் மாதிரி அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் பாருங்கள், புறஜாதி பெண்கள் உள்ளே வர்றாங்க. எழுதியிருக்கார், பேர் போட்டு எழுதுறார். அதை பெருமையோடு குறிப்பிடுகிறார். ஏன்னா ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ, ரூத் மோவாபிய ஸ்திரீ. இவங்க 2 பேருமே யூதர்கள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், ராகாபை பைபிள் என்னன்னு சொல்லுது, வேசின்னு சொல்லுது. தாமார் அவங்க இதில் வர்றாங்க. தாமார் யாருன்னா தன்னுடைய மாமனாரோடு சேர்ந்து சந்ததியை உருவாக்குனவங்க, மருமகள். அவங்க பேர் யார், எதில் வருது, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வருது. மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு நேர்மையான வாழ்க்கை முறையை கூட வாழ முடியாத பெண்கள், புறஜாதி பெண்கள், அவங்க இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் மூதாதையர்களாக வர்றாங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய பிள்ளை சாலமோன். சாலமோனுடைய தகப்பன் தான் தாவீது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:6. தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவர்களிடத்தில் சாலமோனை பெற்றார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்திலே சாலமோனை. உரியாவின் மனைவி பேர் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். பச்சைய பழம். உரியாவின் மனைவியினுடைய பேர் கன்ஃபார்மாக தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு அதை வேற சொல்லிக்கிட்டு தப்பா போய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பத்சேபால். உரியாவினுடைய மனைவியாக இருந்தவருடைய பேர் என்ன? பத்சேபால். பத்சேபால்ன்ற பேரை போடல ஆண்டவர். என்ன போட்டார்? அப்போ படிக்கும்போது அந்த வரலாறு தெரியணும்னு தான் ஆண்டவர் போட்டார். தாவீதுன்னு படிக்கும்போது என்ன தெரியணுமா? தாவீது பத்சேபாலிடத்தில் சாலமோனை பெற்றான்னு வந்திருந்தா டீசெண்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? தாவீது உரியாவின் மனைவியாக இருந்தவரிடத்துல சாலமோனை. அப்போ அதை படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும். இவர்கள் தாவீதும் ஆண்டவருக்கு மூதாதையராக வர்றார். அல்லேலூயா. நீங்கள் உபாகமத்தில் 22ஆவது அதிகாரம், 23ஆவது அதிகாரம், லேவியராகமம் 18 இதிலெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், மோவாபியர், இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி. ஏன் இப்படி போதிக்கப்பட்டது? இவங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, தேவன் பாவத்தை அவ்வளவு வெறுக்கிறார் என்பதை காட்டுவதற்கு. தேவன் பாவத்தை அவ்வளவு வெறுக்கிறார் என்பதை காட்டுவதற்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் பாவத்தை வெறுக்கிறார், மனம் திரும்ப விரும்புகிற பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வந்துடுறாங்க. உபச்சாரம் பண்ணவங்க, வேசித்தனம் பண்ணவங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, பர்ஃபெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் ஆண்டவர் எடுப்பார், நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம், நாங்கள் மட்டும்தான் பரலோகத்தில் எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடம் ஆண்டவர் வச்சுருக்கார். ஏன்னா நாங்கள்லாம் என்ன கலர் போட்டிருக்கோம்? வெள்ளை போட்டிருக்கோம். அதனால் நாங்கள் மட்டும்தான் எங்கே போவோம்? பரலோகம் போவோம் நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நான் சொல்கிறேன்,
பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் போகும்போது நமக்கு நிறைய ஆச்சரியங்களும் நிறைய அதிர்ச்சிகளும் இருக்கும். இவரெல்லாம் வருவாருன்னு நினச்சவங்கெல்லாம் அங்கே பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சவங்க பூரா நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா அது எல்லாமே ஆண்டோடைய கரத்தில் இருக்குது, அவருடைய கிருபையில் இருக்குது. இயேசுவுடைய பிறப்பின் போது இப்பேற்பட்ட ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள், பெண்கள், சரியான வாழ்க்கை முறை வாழ முடியாத ஆட்கள் எல்லாரும் அவருடைய குடும்பத்திலே வம்ச வரலாறுலே மூதாதையர்களாக வருகிறார்கள். என்ன செய்தி அப்படின்னா, தேவ கிருபையை பற்றின செய்தி. அது ஆச்சரியமான அதிசயமான கிருபையை போதிக்கிற கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் எதை போதிக்குது? ஆச்சரியமான அதிசயமான கிருபையை நமக்கு போதிக்கிறது. அதனால தான் பழைய உடன்படிக்கையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாவிகள் தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது என்பது பழைய உடன்படிக்கை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது புதிய உடன்படிக்கை. நாமெல்லாம் எந்த உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதனால தான் எச்சி முழுங்காமல் உபவாசம் இருக்கிறதெல்லாம் பெருமையாக பீத்திட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், 50 நாள் இருந்தேன், 3 நாள் இருந்தேன், எத்தனையோ நாள் இருந்துட்டு இருங்க. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள விஷயம். அதை என்ன செய்யக்கூடாது? பெருமையாக பேசி. நீங்களும் நானும் உபவாசம் இருந்ததுனால ஆண்டவர் நம்மளை ரசிக்கலை. நீங்களும் நானும் அவரை ரொம்ப விரும்பி தேடி, அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான்ற வசனத்துக்கு ஏற்ப அவரை தேடி தேடி போய் ரொம்ப ஈகராக ட்ரை பண்ணதுனால நாம் ரசிக்கப்படலை. நாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தோம், ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். நம்முடைய சந்ததியெல்லாம் எங்கேயோ இருந்துச்சு, ஏதேதோ ஒரு வழிபாட்டில் இருந்துச்சு. அப்படி இருந்த நம்மை தேவன் நேசித்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த ரட்சிப்பை என்ன செய்தார்? அவர் இலவசமாய் கொடுத்தார். அல்லேலூயா. இதில் முழுக்க முழுக்க நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நம்முடைய நீதி அவருடைய பார்வையில் அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குன்ட்டார். அப்போ நம்முடைய சுய நீதியவோ சுய ஒழுக்கத்தையோ ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது உங்கள் தகுதியை நிர்ணயம் பண்ணாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்டது எத்தனை பேர்? 2 பேர். வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். 2 பேர் யார்? கல்லர்கள். அப்போது அவங்க தண்டனை அனுபவிக்கிறது நியாயமான காரியம். அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதோ காரியம் பண்ணியிருக்கிறாங்க, அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தை மீறி இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? மரண தண்டனை கிடைக்குதுன்னா அவன் அந்தளவுக்கு குற்றம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா சிலுவை மரணம் நம்ம ஊரில் இப்போ நம்ம நாடுகளில் தூக்கு தண்டனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் தான் அந்த தண்டனை கொடுப்பாங்க. அப்போ சிலுவையிலே மரண தண்டனை என்பது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பாவம் செஞ்சவங்களுக்கு தான். அப்போ அவங்க 2 பேருமே தப்பு பண்ணவங்க. அதனால் அவர்கள் தண்டனை அனுபவிப்பது நியாயம். நடுவில் தொங்கி கொண்டிருக்கிற உலக இரட்சகர் எந்த தப்பும் பண்ணலை. யூதர்கள் அவரை வெறுத்து அவரை ரோமர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். ரோமர்கள் அவர்களை சிலுவையிலே அடித்தாங்க. ரோமர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு பங்கு யூதர்களுக்கும் இருக்குது. இப்போது சிலுவையிலே ஒரு ரட்சிப்பு நடக்குது. அல்லேலூயா. ஒரு கல்லை என்ன சொல்கிறான்? இவரை பார்த்து கேலி பண்ணுறான். ஆண்டவர் தொங்குறதை பார்த்து பரியாசம் பண்ணுறான். அப்போ இன்னொரு கல்லை என்ன செஞ்சான்? ஏய் பேசாமல் இருப்பா, நம்மெல்லாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவரை பார்த்தா தப்பு செஞ்சவர் மாதிரி தெரியலைன்னா அது சொன்னது தான். நம்ம பாஷையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவரை பார்த்தா தப்பு செஞ்சவர் மாதிரி தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நல்லவர்னா அவன் பரலவும் போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவன் ஞானசானம் எடுக்கலைங்க. ஏன்னா ஞானசானம் எடுக்கிறதுக்கு அவன் டைம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவன் எந்த சபை கூடுதலையும் அட்டன் பண்ணலை. அவனுக்கு டைம் இல்லை. அடுத்த நேரம் மரணம் தான். கடைசி நேரத்தில் அவன் ரட்சிப்பு அனுபவிச்சான். ஏன் தெரியுமா? அவன் ஒன்று தான் சொன்னான், இயேசு நல்லவர்னா. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட பரலோகத்தில் இருப்ப. கிருபையினாலே வழிநடத்தப்பட்டவன் அந்த கல்லர். இதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபை என்பது பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கிடையாது. பெரிய பாவத்தில் இருக்கவரை மன்னிக்கணும்னா அதை விட கிருபை பெருசாக இருக்கணும். அப்போ தான் மன்னிக்க முடியும். அல்லேலூயா. தேவ அன்பினுடைய உச்சகட்டம் தான் கிருபை. ராகாப், தாமார், பத்சேபால்
இவங்க எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தில் வம்ச வரலாறுல இடம் பிடிக்க முடியும். பாவிகளும் பாவம் செய்தவர்களும் சபைக்குள்ளே வர முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, உங்களோட ஒழுக்கம், உங்களோட ஒழுக்கமின்மை, இதெல்லாம் தேவனுடைய கிருபைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ எப்படினாலும் இருந்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீ தப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வசனத்தை பிரசங்கத்தை சரியான இடத்துல உட்காந்து கேட்கல, தப்பான இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உடம்பு பூரா புண்ணாக இருக்கிறவருக்கு ஆன்டிபயாட்டிக் என்ன செய்யணும்? நிறையா தான் கொடுக்கணும் இல்லையா? மருத்துவம் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கிறோ அந்த அளவுக்கு உடம்பு தாங்குற அளவுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து என்ன செய்வாங்க? நிறையா கொடுப்பாங்க. லேசான காயம் இருக்கிறவருக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்களா? போட மாட்டாங்க. மாத்திரை 4 மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கிருபை அந்த ஆன்டிபயாட்டிக் மாதிரி. பெரிய பெரிய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா கிருபை அதை விட பெருசாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் கிருபை உள்ளவர், கிருபையின் தேவன். அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஒழுக்கத்தையோ, நம்ம ஒழுக்கம் இல்லாமல் இருந்தோமா, பொய் சொன்னோமா, அல்லது நாம் என்ன பண்ணோன்னுலாம் அவர் என்ன செய்யலை, அதை பெருசாக நினைக்கல. அவருடைய கிருபை பெருசாக இருக்குது, அவருடைய இரக்கம் பெருசாக இருக்குன்னா நம்மை அவர் நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால் அந்த கிருபைக்கு நம்ம எல்லாம் பேர் கொடுக்கறது மகா பெரிய கிருபை, அதிசயமான கிருபை, ஆச்சரியமான கிருபை. இதெல்லாம் ஏன் இந்த பேர் கொடுக்குறோன்னா கிருபை அவ்வளோ வேல்யூ. நான் அடிக்கடி சொல்கிறது, உங்கள் ஜெபமா உங்கள் உபவாசமாக எது பெருசுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எது தான் பெருசு? ஜெபத்தையும் உபவாசத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபம் பெருசு. உங்கள் ஜெபமா உங்கள் விசுவாசமானு கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெருசு? உங்கள் விசுவாசம் பெருசு. ஜெபம் ரெண்டாவது. உங்கள் விசுவாசமாக தேவனுடைய கிருபையான வந்துட்டீங்கன்னா எது பெருசு? இந்த படிநிலைகள் புரியணும். அவர் ஜெபம் பண்ணவே தேவையில்லைன்ட்டார். ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிட்டு போச்சு. அவர் ஜெபம் பண்ணலாம் தேவையில்லை, விசுவாச்சா போதும்ட்டாரு. சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக பெருமையாக பேசக்கூடாது. நான் ஜெபம் பண்ணதுனால கொடுத்தாரு. ஜெபத்தில் கேட்குறோம், அவர் கொடுக்குறாரு. கொடுக்குறவர் பெரியவரா, கேட்குற நம்ம பெரிய ஆளா? இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் தந்தார், நாங்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணோமா அதனால் ஆண்டவர் தந்தார். இந்த வார்த்தையை நம்ம சொல்லவே மாட்டோம். கூடி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, என்ன சொல்கிறேன்றது சரியாக புரிஞ்சுக்கணும். ஜெபிப்பது தவறு இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணனால தான் என் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்கிட்ட மாற்று கருத்து இருக்குது. நான் வண்டியில் போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் 2 நாள் அதை எனக்கு கொடுத்துருவார். வண்டியில் போகும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ண முடியுமா? நான் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் கதை புரியுதா உங்களுக்கு? முழிச்சு பார்த்துக்கிட்டு கண்ணு 2 முழிச்சு பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே போவேன். ஆண்டவர் இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இதை சந்திக்கணும், அதை சந்திக்கணும். போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர 2 நாள் அது வந்துடும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை 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 கேட்டு ஜெபித்தாலும் அப்படி இருக்கா? புரியுதா உங்களுக்கு வசனம்? அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை கேட்கறது வேறு, ஜெபிக்கிறது வேறு. உறவின் ஜெபம் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். கேட்கறதுக்காகலாம் ரொம்ப மெனக்கட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உறவின் ஜெபம், அப்பா கிட்ட போய் நான் பேச போகிறேன், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம், தமிழ் பாஷையில் ஜெபம் பண்ணலாம், எந்த பாஷையிலையும் ஜெபம் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பெருமையாக நாம் பேசவே கூடாது. பத்சேபாள் என்று சொல்லாமல் உரியாவின் மனைவி என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா முழு கதையும் முழு சம்பவமும் வாசிக்கிறவர்களுக்கு புரியணும். அப்போ இந்த வம்ச வரலாறை கவனிக்கும்போது தேவனுடைய பார்வையிலே தாமார், ராகாப், தாவீது எல்லாரும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? தாமார்னா யார்? மாமனார் கூட சேர்ந்து சந்ததியை உண்டாக்குனவங்க. ராகாப் ஒரு வேசின்னு பைபிள் சொல்லுது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார். 3 பேர் ஒரே லெவல் தான். அல்லேலூயா. அதனால் நாங்கள்லாம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம், நீங்கள்லாம் 2வது போவோம் அப்படின்னு சொல்கிற ஆளை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் பட்ச பாதம் உள்ள தேவன் அல்ல. வெள்ள போட்டால் தான் பரலோகம் போவோன்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி சொல்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் இப்போ யோசிச்சது உண்டு, ஏன் ஆண்டவரே வெள்ளை போட்டால் தான் பரலோகத்துக்கு போகணும்னா தலைமுடியை ஏன் கருப்பாக நீங்கள் படைச்சிங்க?
வெள்ளையாகவே படைச்சிருக்கலாமே. அதில் வெள்ளை வந்தால் மட்டும் வேக வேகமாக போய் கடையில் எல்லாத்தையும் வாங்கி தலையில் பூரா அப்பி, ஏங்க போயிட்டு இருந்தால் போகலாமே. இன்னொருத்தர் ஒரு பாயிண்ட் சொன்னார், கண்ணுக்குள்ளே கூட ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, கருப்பாக வச்சுருக்காரு, கருவிழி. அதை வெள்ளையான என்ன ஆகும் கதை? பொதுவாக ஜனங்க என்ன பூ விழுந்துருச்சுன்னுவாங்க, பார்வை சரியாக தெரியாது. ஆண்டவர் ஒரு வேளை வெள்ளையை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னா மற்ற கலரை விட தலைமுடி என்ன தான் செஞ்சுருக்கணும், வெள்ளையாக தான் படைச்சிருக்கணும். ஆனால் இதே வெள்ளை போடுற ஆளுகள் தலைமுடி மட்டும் வெள்ளை ஆயிடுச்சுன்னா இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நகை மட்டும்தான் போட மாட்டாங்க, சட்டை கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 10,000 தான். உண்மையாக இருக்கணும், இருதயத்தில் என்ன செய்யணும், பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, நான் தேவனுடைய பிள்ளை, அதனால் அது என்னுடையது, நான் உரிமை பாராட்டுவேன், ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன், என் ஜனங்களுக்கு போதிக்கிறேன், நான் அது மாதிரி இருப்பேன். அல்லேலூயா. தீர்க்க ஆயுசை நம்புகிறோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், 70 ஆயிடுச்சியா எப்போ கூப்பிட்றாரா போயிடணும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வயதானவர்களுக்கு சொல்கிறேன், தேவன் இன்னும் உங்களை என்ன செய்வார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் தானே. 120 வருஷம் வாழ்கிறோமோ இல்லையோ விசுவாசிக்கணும். பூமியில் இருந்து பேரப்பிள்ளைங்க, அதோட பேரப்பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா அப்படி கிருபை, அவ்வளோ பெரிய கிருபை, எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவைன்னு ஆண்டவர் என்ன செய்தார், அதை உணர்த்தினார். ஏன்னா வசனம் சொல்லுது, எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமரில் வரும் இந்த வசனம். எல்லாருமே இயேசுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். முதலாவது காரியம், சத்தியம் நிஜமாகிவிட்டது. எல்லாரும் சொல்லுவோம். இரண்டாவது காரியம், இரட்சகரை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. மூன்றாவது, கிருபையை குறித்து, எல்லாரும் சொல்லுவோம், கிருபையை குறித்த மிகப்பெரிய வெளிப்பாடு கிடைத்து விட்டது. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள், 7+7. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரை 14 தலைமுறைகள், 7+7. பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரை 14 தலைமுறைகள், அதுவும் 7+7. எத்தனை 7 வந்திருக்கு? 6 7 வந்து. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது 6 நாள் வேலை செஞ்சார், 1 நாள். ஆண்டவர் ஏன் ஓய்வு எடுக்கணும்? ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா? ஓய்வு தேவையா? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் ஏன் ஓய்வு எடுத்தார்? அவருக்கு முதல்ல ஓய்வு தேவையா? தேவையில்லை. அவர் ஆண்டவர், அவருக்கு என்ன டயர்டாக போகுது? அண்ட சராசரங்களை வானத்தை பூமி வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 1 நாள் என்ன செய்தார்? ஓய்வெடுத்தார். எதுக்கு தெரியுமா? மனிதன் தன்னை ஃபாலோ பண்ணணும்னு. அப்போ 6 நாள் வேலை செய்யலாம், 1 நாள் என்ன செய்யணும்? ஓய்வாக இருக்கணும். அன்னைக்கு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கப்படாது. அப்படி உட்காந்தவங்களுடைய நிலைமை பூரா என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மற்ற யாரும் திறக்க மாட்டாங்க, நான் திறந்து வச்சா என்ன ஆகும்? சர்ச்சுக்கு வராது. எங்கே போய் உட்காந்துருக்கோம்? கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். வியாபாரம் நடக்குமா? நடக்கும், காசு வரும். நம்ம மொத்தமாக 1 நாள் ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணுவேன். ஏன்? ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற, ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடுறது. நிறைய பேர் பாருங்களேன், கடை வச்சுருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னு டைம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் தான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், இவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க? கிளம்பிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வரும், இந்த ஹார்ட் வந்து லேசாக என்ன செய்யும்? அது இருக்கேன்றதை காட்டும். அப்போது இப்படி இருக்க பையை தூக்கி இப்படி வைக்க முடியாது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடும். 4 பேர் தூக்கிட்டு போகணும். எங்கே? ஆஸ்பத்திரி.
கெட ஒரு வாரத்துக்கு, ஐசியூவில் ஒரு வாரம், அப்புறம் வெளியில் 10 நாள், போச்சா 17 நாள். ஒழுங்காக 6 நாள் வேலை பார்த்து ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருந்திருந்தா இந்த கதை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அநேகருடைய ஹார்ட் அட்டாக்குக்கு முக்கியமான காரணமே சாப்பாடை காட்டிலும் மன அழுத்தம். இன்றைக்கி சர்வேவே அதான் சொல்லுது. மன அழுத்தத்தில் தான் என்ன செய்யுது அநேகருக்கு. மன அழுத்தம் போகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? ரெஸ்ட் எடுக்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் சோர்வாக வர்றீங்கன்னு வைங்களேன், வந்துட்டு சர்ச்சு முடிஞ்சு நீங்கள் போகும்போது எப்படி போவீங்க? பிரிஸ்காக போவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசத்தோடு போவோம். விசுவாசமே இல்லாமல் வந்தவர்கள் சபையை விட்டு போகும்போது விசுவாசம் வளர்ந்தவர்களாக என்ன செய்வாங்க? போவாங்க. அதுக்கு பேர் தான் சர்ச். உள்ள விசுவாசமும் போய் ஏன்டா சபைக்கு வந்தோன்னு நினச்சி அப்படி போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, அது சபை கிடையாது. அது வேற ஏதோ ரூல்ஸ் பேசுகிற இடம். அப்போ 6-7 வருஷங்கள், 7 வருஷமாக 6 டைம் வருது. 7வது முறையாக வரக்கூடிய 7வது வருஷம் பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி யூபிலி வருஷம் என்று சொல்லப்படுகிறது. யூபிலி வருஷம்னா என்னன்னா, அடிமையாக போனவன் அந்த யூபிலி வருஷம் வந்தோடனே விடுதலையாக்கப்படணும். நிலங்களை அடமானம் வைத்த யூதர்கள் அவங்களால திருப்ப முடியலனா கூட அந்த 7வது வருஷம் வந்துருச்சுன்னா அந்த அடமானம் வச்ச நிலமெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாயிரும். இது ஆண்டவர் போட்ட ரூல். 6 வருஷம் நிலத்தில் விதைச்சு அறுவடை எடுக்கலாம். 7வது வருஷம் நிலத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஃப்ரீயாக விட்டுறணும். நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கணும். அந்த 6வது வருஷத்தில் ஆண்டவர் 2 மடங்கு விளைச்சலை கொடுத்துருவார். கொடுத்த உடனே அடுத்த 1 வருஷம் நிலம் சும்மா தான் இருக்கணும். இது எல்லாமே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொன்ன காரியங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த 7வது முறையாக வரக்கூடிய 7வது வருஷம் விடுதலை ஆண்டு. அதான் ஜூபிலி வருஷம்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய யூபிலியாக இருக்கிறார். ஏன்னா அந்த தலைமுறையில் கணக்கு பண்ணும்போது 6-7 வருஷம் முடிஞ்சுது. 7வது வருஷத்தில் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவராக ஜூபிலியாக வருகிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை முழுமையான நிலைமையிலே வரப்போகிறது. அதுதான் ஆண்டவருடைய வருகை. இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல முன் ருசி, சாம்பிள் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது முழுமையாக வரப்போகிற நேரம் தான் ஆண்டவருடைய வருகையில் தான் என்ன செய்யும்? முழுமையான விடுதலை, சரீரப்பிரகாரமான விடுதலை, சாகாமை என்கிற காரியம், சரீரம் மறுரூபமாக்கப்பட போகிற அந்த காரியம், இது எல்லாம் எப்போ நடக்கும்? ஆண்டவருடைய வருகையில் தான் நடக்கும். பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்கும்போது ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டது. அதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்னு சொல்கிறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. ஆவி தான் ரட்சிக்கப்படும். அதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள். ஆத்துமா, மனதும் இருதயமே எப்போ ரட்சிக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்பில் நிலை நிற்கும் போது ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டே வரும். சரீர ரட்சிப்பு எப்போ? ஆண்டவருடைய வருகையில். அல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய இந்த சரீரம் மறைந்து தேவனுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் நமக்கு கிடைக்கும். அந்த சரீரத்தில் தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதுதான் சரீர மீட்பு. அதில் வியாதி கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜூபிலியாக இருக்கும்போது நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலம் நாமும் ஜூபிலி வருடத்துக்குள்ளாக நுழைகிறோம். விடுதலை ஆண்டுக்குள்ளே நுழைகிறோம். விடுதலைக்குள்ளாக நாம் நுழைகிறோம். அல்லேலூயா. அப்போ விடுதலையின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா இரட்சகர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இரட்சகர் வந்திருக்கிறாரு, விடுதலையை தந்துவிட்டார். இது விசுவாசிக்க வேண்டிய செய்தி. கிறிஸ்துமஸ் நேரத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டிய செய்தி. ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டார், கொடுக்க போகிறார், கொடுத்து விட்டார். நான் அதை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. மெய்யான செய்தி இது. ஏனென்றால் சத்தியம் உண்மையாகிவிட்டது. பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. அவருடைய கிருபை எவ்வளவு ஆச்சரியமான அதிசயமான கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த கிறிஸ்மஸ். இதை நாம் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, விடுதலையின் வாழ்க்கையை
அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைச்சாலே தேவன் அதற்கான பலனை கொடுத்து சகலத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி ஒரு விடுதலையின் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு வந்ததனுடைய நோக்கமே நம்மை ரட்சிப்பதற்கும். ரட்சிப்பு என்பது ஆவியிலே நடக்கும், ஆத்துமாவிலே நடக்கும், சரீரத்திலே நடக்கும். நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றிடும். அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகள் ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இன்னைக்கு சர்ச்சு எப்படி பளிச்சுன்னு இருக்கோ இது மாதிரி எல்லா வாரமும் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் டெக்கரேஷனை சொல்லலை, உங்களை சொன்னேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கலே பழசு பட்டையை தூக்கி போட்டு வரக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? ஐயா என்கிட்ட இருக்கிறதே அதான், நான் என்ன செய்யறது? ஆண்டவர் தருவார், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் 1000 ரூபா காசு கொடுத்து சேலை எடுக்க கொடுக்க மாட்டாரா? 1000 ரூபா காசு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணம். நீங்கள் அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எப்பயுமே சர்ச்சுக்கு வர்றதுன்றது ஒரு விசேஷத்துக்கு போகிற மாதிரி. மணவாளனை காண்பதற்கு மணவாட்டியாகி நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? போகிறோம். ஒரு மணவாளனை பார்க்குறதுக்கு மணவாட்டி அழுக்கு நைட்டியும் மேலே ஒரு துண்டையும் போட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி வந்தால் மணவாளன் ஒத்துக்குருவாரா? மண்டபத்துக்குள்ளே வரமாட்டார், கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ மணவாளனை எதிர்கொள்ள வேண்டிய மணவாட்டி என்ன பண்ணுவாங்க? மற்ற நாள் செய்கிற எல்லா காரியத்தை காட்டில் அதிகமாக தான் என்ன செய்வாங்க? சிலர்லாம் வேகமாக சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு. மற்ற நாள் செய்கிற எல்லா மேக்கப்பை காட்டிலும் அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அன்றைக்கி தான் மேக்கப்பு ஜாஸ்தி இருக்கும். கரெக்டு பாஸ்டர், இன்றைக்கி தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு வாரமும் நாம் சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு வரும்போது, அந்த ராஜாதி ராஜாவாகிய மணவாளனை பார்ப்பதற்காக நாம் வர்றோம். அப்போ வரும்போது எப்படி இருக்கணும்? நம்முடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்லா இருக்கணும், நம்முடைய மனம் நல்லா இருக்கணும், நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும். ஆண்டவரை பார்க்க போகிறேன் நான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வரணும். அவரை ஆராதிக்க போகிறேன்ற எண்ணத்தில் வரணும். ஏன்னா அவர் எனக்காக பெரிய விஷயத்தை செஞ்சிட்டார். நான் அவருக்காக எந்த பெரிய விஷயம்னு நான் நினச்சி செஞ்சாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. நான் என் உயிரையே அவருக்காக கொடுத்தாலும் அவர் கொடுத்ததுக்கு ஈடாக அது கிடையாது. ஏன்னா நான் எதிரியாக இருக்கும்போது நேசித்து கொடுத்தாரு. அவர் என்னை தேர்ந்தெடுத்ததுனால அவருக்காக நான் கொடுக்குறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறதில்லை? புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ அவர்கிட்ட என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல யார்கிட்ட தான் சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்லிவிட்டு அப்புறம் பதறக்கூடாது. சொல்லிவிட்டு, ஆண்டவரே இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலும் காணோம், அமைதியாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட போய் கேட்கலாமா, இவர்கிட்ட போய் சொல்லலாமா? அந்த பதட்டம் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். பதறாமல் அமைதியாக இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் நடக்கும். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில், அதாவது நான் இந்த ஊழியத்துக்குள்ளே பொறுப்படுத்த நாட்களில் முதல் வருஷம் நினைக்கிறேன், முதல் வருஷத்தில் ரெண்டாவது வருஷத்துலலாம் இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு செய்யக்கூடிய நிறையா காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்போ பணமே கிடையாது என்கிட்ட. அந்த முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம் 2016 முடிச்சு 17 ஆரம்பிக்க போகுது. அந்த கிறிஸ்மஸ் 2016 கிறிஸ்மஸ் அன்றைக்கெலாம் எதையாவது ஜனங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வழக்கமாக செய்யணும், அதெல்லாம் செய்யணும்னு பார்த்தா பெரிய அளவில் பணம் என்ன இருக்காது. ஒரு முறை அதை இன்னும் சொல்லணுன்னா, கிஃப்டெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியும், கிஃப்டெல்லாம் இன்னும் கொடுக்க வேண்டாமா, நான் கையில் பணம் இல்லை, எதுவும் வந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லி விட்டுட்டேன். நான் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, கேக்கும் மிச்சரும் வாங்குறதுக்கே பணம் கிடையாது அந்த நேரம். கிறிஸ்மஸுக்கு நாள் வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் கையில் பணம் இல்லை. ஸோ ஆர்டர் கொடுக்கல, ஆர்டர் எங்கேயுமே கொடுக்கல. கடைசி நேரத்தில் போய் கொடுத்தா எங்கே செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அதை மட்டும் விசாரித்து வச்சேன், கடைசி நேரத்தில் கொடுத்தா எங்கே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் நம்ம கடையை தேடி அலையக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி மதியானமும் என்னமோ எனக்கு அந்த பணம் வந்துச்சு.
ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க காணிக்கையாக. அதை வச்சு என்ன செஞ்சோம், உடனே போய் ஆர்டர் கொடுத்து அன்னைக்கு வாங்கணும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஏற்படவே இல்லை. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, புது ட்ரெஸ் கிடையாது, பையனுக்கு மட்டும்தான் எடுத்தோம். திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு எனக்கு அதுக்கப்புறம் ஏற்படவே இல்லை. இப்போ நீங்களாம் டிசம்பர் மாதம் தானே எடுத்திருப்பீங்க ட்ரெஸ்ஸு, நான் நவம்பர் மாதம் எடுத்தேன். அல்லேலூயா. உங்களையும் எடுக்க வைப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி நல்லவரோ அதே போல் உங்களுடைய தேவனும், நீங்கள் ஆராதிக்கிற தேவனும் நல்லவர். நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம். காரணம் அவர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, 2023 வருடங்களுக்கு முன்பாக நீர் வந்த இந்த நாளை, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தீர், அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உம்மை கொண்டாட, உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலையின் ஆண்டாக ஜூபிலி வருடத்தை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே புதிய வருடத்தை விடுதலையின் ஆண்டாக கொடுக்க போகிறீரதற்காக நன்றி. புது வருடத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தாவே நீரே அருள் செய்வீராக. உடைய கிருபை ஜனங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.